காதல் வாழ்க்கையில யாரோ உங்கள நல்லா ஏமாத்திருக்காங்க. அந்த எனர்ஜி தான் நான் இங்க பார்க்குறேன். ஆனா கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பிரபஞ்சம் ஆல்ரெடி இங்க எனக்கு காமிச்சுட்டாங்க. ஜஸ்டிஸ். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அதுக்கான தண்டனைய அனுபவிச்சாச்சு. தண்டனைய அனுபவிச்சதுனால என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தவற அவங்க உணர்ந்தாச்சு. மேபி அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணலாம். லீகல் மேட்டர்ஸ்ல இருக்கலாம். மேபி உங்கள பிடிக்காத மாதிரி இப்போ அவங்க அங்க நடிச்சிட்டுருக்கலாம். மேபி உங்கள வேணான்னு சொல்லி அவங்க வேற ஒரு கல்யாணமே பண்ணியிருக்கலாம். இல்லன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப நடிச்சிட்டு இருந்திருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்ல. ஆனா இப்போ எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. இல்லன்னா வெளிச்சத்துக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. உங்கள எல்லாத்தையும் ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இங்க பார்க்குறது உங்க காதலோட உண்மையான நிலவரம் என்ன? உண்மையான எனர்ஜி என்ன? என்ன நடக்குது ஆக்சுவலா அப்படின்னு தான் பார்க்குறோம். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் செக் பண்றது தான் என்னோட இன்டென்ஷன். கண்டிப்பா இங்க இன்னொரு எனர்ஜி இருக்கு. ஏன்னா இங்க டிவோர்ஸ் இருக்கு, லீகல் மேட்டர்ஸ் இருக்கு. யாரோ ஒருத்தங்க முகத்திரை அணிஞ்சிட்டு இருக்காங்க அந்த சிச்சுவேஷன்ல. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கால் இல்லைன்னா மெசேஜ் வரும். மேபி அவங்க தவற உணர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலாம். ரீயூனியன் பாட்டம் டெக்ல இருக்கு. அவங்க உங்ககிட்ட வரதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க பாஸ்ட்ல உங்களை ஏமாத்திருக்காங்க. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபசாட் வந்து அ அவங்க உங்ககிட்ட போடுறாங்களா? இல்லன்னா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்கேப் ஐ லெஃப்ட் வென் திங்ஸ் காட் ஹாட். உங்க காதல் வாழ்க்கையில நீங்க வந்து சீரியஸான டிசிஷன் எடுக்கிற சூழ்நிலை வந்தபோது இவங்க உங்கள விட்டுட்டு ஓடிட்டாங்க. ரிஃப்ளெக்ஷன். இப்ப அவங்க அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அவங்க எவ்வளோ கோழ மாரி நடந்துக்கிட்டாங்க. இல்லன்னா வந்து எவ்வளோ அசிங்கமா அவங்களோட செயல் இருக்கு அப்படிங்கிறத இங்க திரும்ப கான்வர்சேஷன் வருது. உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட எண்ணம் இருக்கு இப்போ. அவங்க சில விஷயங்கள உணர்ந்துட்டாங்க. அவங்களோட முகத்திரை மேபி அவங்களுக்கே பிரபஞ்சம் காட்டிட்டாங்க. நீ பண்ண வேலை இதுதான் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு உடைச்சு காட்டியிருக்கு. இப்போ அவங்க ரொம்ப வந்து மனத்தாங்களோட இருக்காங்க. மேபி இந்த மனத்தாங்கல் வந்து அவங்க பண்ணிக்கிட்ட கல்யாணத்தினால இருக்கலாம். இல்லன்னா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அ அவங்க ஏதோ ஒரு விஷயம் மேபி அவங்க சரியான தருணத்தில அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியில வந்து இந்த காதலுக்கு என்ன நியாயம் செய்யணுமோ செஞ்சிருக்கணும். ஆனா பண்ணல. அ ஒரு முகத்திரைய போட்டுட்டு அவங்க அங்க சந்தோஷமா இருக்க மாரி நடிச்சிருக்கலாம். இல்ல அவங்கள காதலிக்கவே இல்ல அப்படின்னு நடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க நடிச்சிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய துரோகம். இப்போ அவங்க அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மேபி அவங்க வந்து அ கல்யாண வாழ்க்கை கசந்திருக்கலாம். இல்லன்னா இனிமே அந்த கல்யாண வாழ்க்கைய அவங்களால கன்டின்யூ பண்ண முடியாத சிச்சுவேஷனா இருக்கலாம். பட் சுத்தமா அவங்க சந்தோஷமா இல்ல. அன்சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப வருத்தப்படுறாங்க. மன வருத்தம், மனத்தாங்கல். உங்ககிட்ட பேசுறது மட்டும் தான் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயமா அவங்க வாழ்க்கையில இருக்கும். இல்ல உங்ககிட்ட பேசினா எல்லா வலியும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னோட இன்டென்ஷன் இப்போ உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அவங்களோட சூழ்நிலை. உங்ககிட்ட பேசினா அவங்களோட வலி எல்லாமே போயிடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பட் இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் சர்வன்ட். மேபி இது ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. ஏன்னா ஒரு சர்வன்ட் பற்றின உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க அவங்கள பற்றி பொய் சொல்லியிருக்கலாம். அவங்கள பற்றின உண்மை இப்போ தெரிஞ்சிருக்கு. எனிமி. எஸ். அவங்க கிட்ட வேலை செஞ்சா கூட வேலை செஞ்சா யாரோ ஒருத்தவங்க உங்களை பற்றி பொய் சொல்லியிருக்கலாம். அவங்கள பற்றி தவறான செய்திகளை சொல்லியிருக்கலாம். அதை அவங்க நம்பியிருக்கலாம். எனிமி. இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க வந்து அவங்களோட எதிரி அப்படின்னு. சில உண்மைகள் வருது. இவங்க பண்ணது ரொம்ப ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஈகோ, பொறாமை, ஏதோ ஒரு விஷயம். மேபி இந்த பர்சன் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு ஹோல்ட் இருக்கலாம், கண்ட்ரோல் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். ஆனால் அவங்க வந்து எனிமி. இல்லை 2 பேர் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிக்கலாம். ஒரு ஆண், ஒரு பெண். ஆனா இப்ப வந்து அவங்க பேச்ச கேட்டதுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா, இப்போ அவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஃபசாட். அவங்கள பத்தின உண்மையான முகம் இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இவங்கள பத்தின உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ நீங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஹஹா! கடவுள் இருக்காருடா அப்படின்னு ரஜினி ஒரு தான் டயலாக் சொல்லணும். இங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன். என்ன ஃபார்ச்சூன் அப்படின்னா லவ். கண்டிப்பா இந்த பெர்சன் வந்து உங்க வாழ்க்கையில வர பிரபஞ்சம் அனுபவிக்க மாட்டா. சாரி அனுமதிக்க மாட்டாங்க. வெட்டிங். இந்த காதல் நிச்சயமா கல்யாணத்துல முடியும். இதுக்கு நிச்சயமா இந்த ஃபசாட் இந்த பெர்சன் யார் உங்கள முதுகுல குத்திட்டு போனாங்களோ அவங்க கிடையவே கிடையாது. இந்த பெர்சன் மேபி ஸ்பெல் பண்ணலாம் உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு. பட் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா பிரபஞ்சம் அவங்களுக்கு சில பேர்த்தோட உண்மையான ஸ்வரூபத்த காட்டியிருக்கலாம். ஏன் இதெல்லாம் நடந்தது? எத அவங்க இழந்திருக்காங்க? அவங்க இழந்தது வந்து ஃபார்ச்சூன். ஒரு பெரிய அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட தேவதையவே அவங்க இழந்துட்டாங்க. ஆனா திரும்ப அது கிடைக்குமா அப்படின்னா, நோ.
ஏன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இத நீங்க கோ த்ரூ பண்ணனால உங்களுக்கு கிடைக்கிற நியாயம் என்ன அப்டின்னா, அழகான ஒரு காதல். மேபி இப்ப இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட காதல சொல்லி உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கலாம். ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ், உங்க காதல் உங்கள தேடி வரும். அந்த காதல் நிச்சயமா கல்யாணத்துல முடியும். ஸோ இது வந்து தெய்வீக காதல். கண்டிப்பா. அது எது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இந்த பெர்சனா, இல்ல புது பெர்சனா அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் சொல்றாங்க, இந்த காதல் ஒரு சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு. இந்த காதல் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க எனக்கு. இது இப்போ இல்ல, ஆனா கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில இந்த காதல் வந்து உங்களோட கண்டிப்பா உங்களுக்கு வர்றது தெரியவே தெரியாது. இந்த இந்த மாதிரி ஒரு காதல் இருக்கு, இல்லன்னா ஒருத்தவங்க உங்கள ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு வச்சிருக்கிறது. ஏன்னா, நீங்க கோ த்ரூ பண்ணது அவ்ளோ பெரிய விஷயம். இல்லன்னா வந்து ரொம்ப சரியான விஷயம் நீங்க பண்ணியிருக்கீங்க. மேபி இந்த பெர்சன் உங்களுக்கு சடனா கால் பண்ணி பேசலாம். கால் 2 தடவ இருக்கு. ஸோ ஒரு கால் வந்து பண்ற விஷயம். இன்னொரு கால் உங்களோட காதல் கிட்ட இருந்து வரதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. பட் இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுறது என்ன அப்படின்னா, அவங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம், உங்கள தப்பா ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். அது முடிஞ்சு போன கதை. திரும்ப வந்து அதே விஷயத்த நீங்க வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க. 3, 4 ஆஃப் சோட்ஸ். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்ட் எடு. இப்ப நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல. இங்க நியூ பிகினிங் கிடையவே கிடையாது. இந்த பழைய காதல், இந்த பழைய பெர்சன பொறுத்தவரைக்கும், இங்க புது ஆரம்பத்துக்கு வாய்ப்பே இல்ல. இந்த புது வாய்ப்ப நீங்க வந்து தவற விட்டா மட்டும் தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சேர வேண்டிய உண்மையான காதல் வந்து சேரும். ஸோ, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெர்சன்களிடம் நெறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. ஸோ, உங்களுக்கு எல்லாமே தெரிய வாய்ப்பில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, டெத், பிளாக். ஸோ, பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, 2 விஷயம். இந்த பெர்சனுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும். அதே சமயம் அந்த பெர்சன் உங்ககிட்ட வரவும் முடியாது. தண்டனை, பனிஷ்மென்ட், டிவைன் ஜட்ஜ்மென்ட், கட்டி போட்டு அடிக்கிறது. அப்டின்னா என்ன அப்டிங்கிறது இந்த பெர்சன் இனிமே தான் கத்துக்க போறாங்க. ஸோ இது வந்து ஓவராலா உங்களோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன பத்தி சொல்லியாச்சு. யாருக்காவது ரொம்ப குழப்பம் இருந்தது அப்படின்னா, பாஸ்ட் பெர்சன் நோ, நோ. புது பெர்சன் எப்போ வருவாங்கங்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. இப்போதைக்கு உங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்களே வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, நீங்க தான் இங்க அதிர்ஷ்ட தேவதை. அதனால குழப்பிக்காதீங்க. கண்ண மூடிட்டு உங்க வேலைய பாருங்க. ஜஸ்ட் ஹோப். அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. ஹோப். ரொம்ப நம்பிக்கையோட இருங்க. உங்க காதல் வாழ்க்கை நிச்சயமா உங்க கைகள்ல வந்து சேரும். அது யாரா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த பெர்சன் யாருங்கிற அந்த குழப்பத்த விட்டுருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா, நீங்க ஹை ப்ரீஸ்டஸா இருக்க வாய்ப்பு இல்ல. ஹியரோஃபண்ட். இது டிவைன் ஃபெமின் எனர்ஜி தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ, இங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. காதல், கல்யாணம், லக்கு இது வந்து தெய்வீக காதல். கண்டிப்பா டிவைன் லவ். அதனால உங்ககிட்ட அந்த காதல் வந்து சேர்றதோ, இந்த காதல் கல்யாணத்துல முடியிறதோ, இட்ஸ் டெஸ்டின்ட். இது விதிக்கப்பட்டது. அது யாரும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. பறிக்க நினைச்சவங்க, அவங்க அவங்க விதிய அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ, கண்டிப்பா இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. ஆனா அது வந்து ஒரு புது ஆரம்பத்துக்கு வழிவகுக்காது. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.